தேநீரும் தேடலும் நேர்களுக்கு வணக்கம். தேனி நகரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கடந்த வெள்ளிக்கிழமை 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைய ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி உட்பட தமிழ்நாட்டின் முக்கியமான கட்சிகள் அனைத்தும் பங்கேற்ற அந்த போராட்டம் பழங்குடியின மக்களின் வன உரிமையை பாதுகாப்பதற்காக நடந்திருக்கிறது. இது பற்றி நம்முடன் விரிவாக பேசுவதற்கு தோழர் மூத்த பத்திரிகையாளர் ஆக்கு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆக்கு. இந்த பழங்குடியின மக்களுக்காக நடந்த போராட்டத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை கொஞ்சம் விளக்குங்கள் ஆக்கு. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல முதல் முக்கியத்துவம் என்பது தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளும் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டமாக அது நடந்திருக்கிறது. அடிப்படையில் கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் ஏற்பாடு செய்த போராட்டம் அது. ஆனால் அதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் என்று பிறகு அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், அதிமுக தலைவர்கள் என்று அநேகமாக அனைத்து கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி போக்கு, வளர்ச்சி போக்கு என்று நான் கருதுகிறேன். இந்த போராட்டம் எதற்காக நடந்திருக்கிறது என்றால், தேனியிலே அந்த மேகமலை, வருசநாடு ஆகிய பகுதிகளை ஒட்டிய 98 கிராமங்கள், அந்த கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அங்கே குடியிருக்கிறார்கள். திடீரென்று அவர்களை வெளியேற்றுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தால். அந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த போது நீதிபதிகள் கடந்த மே மாதம் இவர்களை செப்டம்பர் மாதத்திற்குள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை, அதற்கு துணை இராணுவத்தையும் கூட பயன்படுத்தலாம் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகள் தொடங்குகிற நிலையில தான் அந்த மக்கள் பதறுகிறார்கள். நாங்கள் காலங்காலமாக இங்கு வாழ்ந்து வருகிறோம், திடீரென்று எங்களை அப்புறப்படுத்தினால் எங்கே போவது, எங்களுக்கான மாற்று இடம் என்ன என்ற அந்த கேள்விகளெல்லாம் அவருடைய மனதில் வேதனைகளாக குடியேறுகிற போது தான் இத்தனை அரசியல் இயக்கங்கள் சேர்ந்து அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னால் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குறிப்பாக பழங்குடி மக்கள், அந்த பழங்குடி மக்கள் மட்டும் இல்லாமல் பழங்குடி அல்லாதவர்களும் கூட அங்கே காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கிறது. எனவே இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருப்பது என்பது இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்காக மற்றவர்களும் சேர்ந்து ஆதரவு குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்பது இரண்டாவது முக்கியத்துவம் என்று நான் பார்க்கிறேன். இதன் பின்னணியில் இருப்பது நான் சொன்னதைப் போல உச்ச நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் பின்னணியில் கூட ஒரு முக்கியமான அரசியல் சார்ந்த நிகழ்ச்சி போக்கள் இருக்கின்றன. என்னவென்றால் 2006ஆம் ஆண்டிலே அப்பொழுது ஒன்றிய ஆட்சியில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு இடதுசாரிகள் வெளியே இருந்து ஆதரவளித்து வந்தார்கள். அப்போது கொண்டு வரப்பட்டதுதான் வன உரிமை சட்டம். 2008ஆம் ஆண்டிலிருந்து அது செயல்பாட்டுக்கும் வந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னமும் அந்த செயல்பாட்டை 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன, இன்னும் செயல்படுத்தப்படவே இல்லை. ஆகவே தான் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை தொடர்பான வழக்கிலே உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட தீர்ப்பை அளிக்க முடிந்திருக்கிறது. அந்த மக்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ அவருடைய வாழ்வாதாரங்களை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் அவர்களை வெளியேற்றும்படியாக உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. இது சொல்லப்போனால் அந்த போராட்டத்தில் நிறைவுரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டது போல, இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாகத்தான் வந்திருக்கிறதே தவிர அது ஒரு நீதியாக வரவில்லை, அது ஒரு நீதி அல்ல என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் அது ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற உணர்வோடு இத்தனை இயக்கங்களும் அதில் பங்கேற்று அந்த மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு நம்பிக்கை அளிக்கிற அடுத்த கட்ட வளர்ச்சி போக்காக நான் பார்க்கிறேன். தமிழக அரசு இப்பிரச்சனைக்கு தீர்வு காண எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த போராட்டத்தில் தமிழக ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தினுடைய வட்டார தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசின் கவனத்திற்கு இந்த கோரிக்கை எளிதிலே சென்றடையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி இருப்பதைப் போல இந்த தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை மீண்டும் நாட வேண்டும், சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும், வலுவான வாதங்களை அங்கு முன்வைக்க வேண்டும்.
அதன் மூலமாக அந்த மக்களுக்கு நீதியும் வெற்றியும் கிடைக்க செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட என்னென்றால் இதில் உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படி தான் இந்த அச்சம் ஏற்பட்டிருக்க, ஆணைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பின்னணியில் தான் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. இப்பொழுது இந்த போராட்டத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சியரை சந்தித்த தலைவர்கள் அவரிடம் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திலே சீராய்வு மனு தாக்கல் செய்து இறுதி ஆணை வருகிற வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, இந்த மக்களை அப்புறப்படுத்தக்கூடாது. இன்னொரு பக்கம் இவர்களுக்கான சான்றிதழ்கள், குடிமனை பட்டா உள்ளிட்ட அந்த ஏற்பாடுகள் நெடுங்காலமாக நிலுவையில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பரிசீலிப்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய அடுத்த இன்னொரு செய்தியாகவும் வந்திருக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கையை வலுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இந்த சீராய்வு மனுவை தாக்கல் செய்து வலுவான முறையில் வழக்கை நடத்தி வெற்றியை பெற்றுத்தர வேண்டும்.